பட்டி சீமையெல்லாம் பட்டி சீமையெல்லாம் புள்ள தங்கட்ட போல நான் ஒரு கல்ல ஜல்ல அடுகரகா வந்து சோறு தண்ணி தான் கொடுக்கணும் ஒரு கல்லக்காவ காத்து உசுர போலதான் சகராசகம் படுத்த சிங்கம்பூலி தான் ஆளுப்பட்ட இளமண்ண கலவாணி பயானம் சம்சாரிக்கு உள்ள பொண்ணு தம்பி பட்டு மகத்திக்காக சுத்துக்குள்ள தங்கத்த போல ஒரு கல்ல ஜல்ல அடுகரகாவல் ஒரு தண்ணி தான் ஒரு கல்லக்காவல் உசுர போலதான் சுகராசகம் படுத்த சிங்கமூலிதான் ஆளுப்பட்ட பூமியில் கனவாணி பயாரங்கம் உனக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் அதே என் பாட்டு கை தட்டினேன் ஜீவன். நன்றி நன்றி புரோக்கள் புரோன்னே. கொஞ்சம் பொம்பளையாள் குறையுதே. சாணியோட போயிருச்சுங்களா அண்ணே? சாணி தொளிக்க போயிருச்சாடா ஈன பயமேனே பயிர்னு இருக்குண்ணே. நான் கட்டி காத்து தண்ணி ஊற்றி வளர்த்து என் மருதாணி செடி ஒடிஞ்சு போய் கிடக்கடா. இல்லை நீ எடுத்துட்டு போடா வீட்டுக்கு. இது எவ்வேட்டால் வெடியை போட்டு நீ காலி பண்ணுறியாடா கிணத்து வெடி. பார்க்குறேன் என்னை எல்லாம் நினைப்பீங்க. எதை ஆலமரத்தில் இளங்குடி கட்டுற மாதிரி நிற்கிறேன்னு நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஆட்டுக்கு காய் அடிக்கிறேன்னு சொல்கிறாப்புல. உளவரி எனக்கு வச்சுவே இல்லை மிஸ்டர் ஆமாம் முண்டை. நீயா சிரிச்சிட்டு கிடக்க மடு குழுங்க மயிர். நாடு எது? இந்த இடி விழுந்துருச்சுல்ல, பணம் இல்லை சொல்ல விடுறா. நான் பிறந்த நாடு எந்த நாடு பெரியது? கட்டு குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்கப்பா. கை நீட்ட எங்க நிலந்தான். இப்ப கால் நீட்ட கூட வீடு இல்லாம ஆக்கி விட்டியாங்க அப்பா. சொடக்கு போட்டா 10 பேர் ஓடியாருவாங்க. ஏன் ஓடியாருவாங்க? இப்போ சுழுக்கு எடுக்க ஆள் இல்லை. ஓ வேலை மசரை பாடுறங்கடா. என் குடும்ப வேதனை உங்களுக்கு என்ன தெரியும்? நான் எளிவை கெடுக்கிறது இந்த இணைய முழக்கம் இந்த வேந்தாண்டா கண்டாயமே தானே. சொல்கிறேன் காலையில் சம்பளம் கொடுத்தாதான்டா. எது நகைச்சுவை பூரா வர எரிக்கிறீங்களடா. எரிக்க விஜய் டிவி போலாம்னு பார்க்குறேன். என்னை மேலூர் தாண்ட விட மாட்டேன். எல்லாரும் விஜய் டிவிக்கு எதுக்கு செக்யூரிட்டி வேலைக்கான வரும்? அது உங்க மூஞ்சியை பார்த்தா செக்யூரிட்டியை சுட்டு தள்ளிடுவான்டா. நீ அங்கே வந்து விஜய் டிவியில் கரடி வேஷம் போடு. நீ யானை, நீ தான் சோழனா தள்ளி வைக்கிறது. போடா மண்டை. வண்டி ஓடுவாள். வண்டி ஓட்டு தீச்சட்டி எடுப்பான்டா. என்ன விளக்கமா சொல்லணுமா? வண்டி போடுறதே எங்க அப்பா பண்ணாத வேலையே கிடையாது. என்ன பண்ணாரு தெரிஞ்சா சொல்லுவீங்களா? இருடா எங்க அம்மா கொடால் தைலமா. எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. என்ன அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமாண்ணே? இல்ல நீர்மலைக்கு டம்செட்டுக்கு முன்னாடி ஆடிட்டு போவோம் மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல. இல்லண்ணே பேரு மோகினி. போடா மோகினின்னா அவங்க ஆத்தாப்பா வச்சிருக்காங்க. எங்க ஆத்தாவுக்கு மாத்து சேலை இல்ல. என்ன இந்த சேலை வாங்கி தருவான்ட்டேன். ஏன்னா எங்க ஆத்தா கடும் விரதம் இருக்கு ஓம் சக்திக்கு. ஒரே சேலை சரங்கோத்தாவா மெட்ராஸா ப்ரோ? ஆமாடா. திண்டிவனமா இங்கே மாயவரம் ராயவரம் கிருணிப்பழ கடை சோக்கா சொல்கிறேன்.
நாடகத்தை கெடுத்தே விட்டான். 7 பிள்ளைக்கு எங்க அப்பனுக்கு ஊத்து ஊறுச்சு. அப்படித்தான் காக்கரையா தெரிஞ்சாங்க. எனக்கு பயந்து வந்துருச்சு. என்ன தண்ணி எடுத்துட்டு போறேன், வெதர்ல அலச போறானா? 7 பிள்ளை பத்தார். முதல் பிள்ளை மியூசிக் வரலாம். வெற்று வெற்று பிரசவம் ஆயிடுச்சு விடு. 2வது பிள்ளை ஏன்டா டைமிங் மிஸ் பண்ணியே பண்றேன். அவன் கிடைக்க அமுல் டப்பா. ஏய் ஊருக்கார சிரிக்க நீ எதுக்குடா சிரிக்கிற? எனக்கு சிரிப்பு வந்துடும். அவளே பார்த்தா டோல்கேட்ல போய் உட்காரலாம் மேலூர்ல. பார்த்தா சிரிப்பு வருதுடா. எதடா அவன் கிடாய்க்கு பிறந்த மாதிரி தானடா இருக்கேன். மண்டையும் கிண்டையுமா வாட்டின மண்டை மாதிரியே இருக்காடா பாண்டி கோயில்ல. 7 பிள்ளைய வச்சாருங்கப்பா. போதும்டா அந்த கடையை கொள்றா. போதும்டா அப்படிடா அப்படித்தான் பெத்தாச்சு ஈண்டாச்சு விடுங்கடா. 8வது ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு எங்க அப்பா கடும் 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 மண்டி போட்டாரா? என்ன எங்க அப்பனை வர வர என்னடா பிட்டுப்படம் நடிக்கிற மாதிரி ஆச்சு. அப்படிதான் சொல்றேன். 8வது பிள்ளைக்கா எங்க அப்பா எங்க அம்மா சுண்டி வரல உறவுனார். மண்டி போட்டு தானே கெஞ்சா கெஞ்சினாரு. என்ன அப்படி கெஞ்சினாரு? இன்னொரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நமக்கு நாளைக்கு தண்ணி பண்ணி மோந்து கொடுக்கறதுக்கு வேணும், காப்பி போட வேணும்னு எங்கள் அப்பா அது கூர்ணமத்தை வச்சு கொண்டே வரும். போதும் ப்ரோ. ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. என்ன அம்மா எதுக்குன்னு இடமே இல்லை. அம்மா நின்றது கதவை ஒட்டி எப்படி இடம் இருக்கும்? இந்த ஊதிட்டேன். இங்கே நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவ் போடுறதுக்கு பிளான் போடுறாங்க. இப்போ போய் படுத்தா காலையில் பள்ளிக்கூடம் அனுப்பிடுவாங்கிட்டு விடிய விடிய அவங்க அம்மா அப்பாட்டையும் சொல்லி தூக்கமாக வருதுப்பா இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போடுறோம்னு. கெட்ட வயல் கடை அவங்க எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா? 8வது பிள்ளை இலை ஈட்டி உரல் உலக்கை. 8வது பிள்ளை பிறந்துருச்சானே? பிறக்கவே இல்லை. எங்கள் ஆத்தா கருப்பையில் இடமுலைன்னு போடான்னு விளக்க மாதிரி அடிச்சு பிடிச்சிங்க அப்பாவை. அப்புறம் என்னன்னாச்சு? பதட்டத்தில் அறுத்த வீட்டில் நுழைஞ்சு விட்டேன். அப்பா வெட்டி விட்டாங்க. அப்பா எதில் வெட்டினாங்க? இருடா வசனம் தெரியாமல் தானே யோசிச்சுக்கிட்டு இருடா சொல்லுவேன் பாரு. அம்மா ஒரே ஒரு வார்த்தை கேட்டுச்சு. என்னென்ன எப்படி கேட்டுச்சு? கணேஷ் பல்ல இருந்தா கொடுறான். அது கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை கேட்டுச்சு. கருப்பு பையில் இடம் இல்லை வேணும்னா மசாலா சாமியை அரைச்ச கேரி பை எடுத்துகிட்டு போடான்னுச்சு. அப்பா அந்த மசாலா சாமியை கேரி பையும் விடலை. கேரி பையில் எப்படின்னு சங்கட்டமாக இருக்காது? அதுக்கு தேவை போய் பார்த்துட்டு வரோம் வா. என்னை மகனை வீரத்தை வேண்டார். என்னப்பான்னு நெஞ்சு நம்பத்தின வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார். ஏன்னு அவன்கிட்ட போய் கேள்றா. வெளியே விட்டு நாட்டில் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது, எனக்கு மட்டும் ஒருத்தர் கப்ளிங்கணும். என்ன அப்பா மசாலா கவர் எடுக்கவுமா? எனக்கு பொம்பளை கிடைக்கலன்னு சொல்ல வந்தேன் மிஸ்டர். தேண்டாட்டு மாட்டேன். எந்த பொண்ணுமே கிடைக்கல. நானும் செகனட்டில் கூட பார்க்குறேன். ப்ரோ உங்கள் பக்கம் எதுவும் ஓடாத பழைய காத்தாடி கிரைண்டர் பெல்ட்டு அந்து போனது கறிமூட்டம் எதுவும் கிடக்கா ப்ரோ? செகனட்டில் 800 இருந்தாலும் பரவாயில்ல. 2000 5 உள்ள தாய் கிடையாது. 12 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லடா. நான் கிடாமத்திக்கிறேன் எதாவது இருந்தால் ப்ரோ. அண்ணே என்னடா எங்கள் சித்தி ஒன்று கல்யாணம் பண்ணி வீட்டுக்கார் இறந்து போயிட்டாருன்னு அது வேணா இருக்கு. சரி பண்ணிட்டா? உங்கள் சித்தியா? சித்தி சொந்த சித்திய தாரவாத்த என் கடல். ஆமாம் இன்னிலேருந்து எனக்கு நீங்கள் சித்தப்பா ஆயிட்டீங்க. பொத்தப்பா இங்கே வந்து டைலாக் பேசு. சேர வேலையரே பீரோட துணியை நல்லா இழிச்சு விட்டு வாங்கண்ணே. 8 மீட்டர் உள்ளே போய் கருத வண்டியில் ஆகுது. வாங்க மயனே. சித்தப்பா அடங்கோத்தா உனக்கு சோறையே போட முடியாதடா. இலச்சையும் போட முடியாத 8 படி நவாப்பு முடிய திம்பாடா. லைட்டாக தான் அடிச்சேன். புதுசு புதுன்னு இருக்கியாடா. சித்தி ஆள் எப்படிப்பா இருக்கு? மதுரு 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 மதுரு. ஏன் மயனே நீ எல்லா பாலையும் குடிச்சு விட்டு போயிரு. நீ வீட்டு பக்கமே சீம்பால் கூட தர மாட்டேன். மயனே சித்தி ஆள் எப்படிப்பா இருக்கும்? அமர்த்தி விட்டு பேசுறா. அதான்டா தமிழே. அப்பா
இல்லப்பா. ஏழை கல்யாணம் பண்ணி வைக்க வந்தேன், நீர்மலைக்கு வந்து அழுகிறியா? இல்லப்பா, உன்னைய பார்த்தா எனக்கு அழுகே வருதுப்பா. ஏங்க சம்பளத்தை குறைச்சி கொடுப்பேன். எங்க அம்மாவுக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்றீங்களே எங்க சித்திக்கு. ஆமாடா உங்க அம்மா என்ன அம்மா? சித்தினா விட்டுருவேன், அம்மா அம்மான்னு அழுத்தாத, அரைஞ்சுருவேன். மயனே புத்ரு புத்ரு மண்ணனே ஊத்தி நீ சத்துரு. அப்பா உன் முகரையே இப்படி இருக்கப்பா, ஆமையை பரட்டி போட்டது மாதிரி. உங்கள் சித்தி என்ன ஓலத்தில் இருப்பாளோ? 1000 வருஷம் வாழுமா? இந்த ஆமையோட நீ குடும்பம் நடத்த. உங்கள் சித்தியை கூட்டிட்டு வாப்பா. மயனே என்ன படிக்கிறப்பா நீ? என்ன படிக்கிற? 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன் சித்தப்பா. சரி சரி உள்ள வா, உடனே சூத்திர 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன் பாரு. கையில் உலகத்தையும் ஜாக்கிரிய மாதிரி இருக்கேன், 5ஆவது படிக்கிறேன். ஆஹா, என் வருங்கால என் மனைவி அதே பத்தியா, சொந்த சித்தி இருக்குன்னு சொன்னேன் பத்தியா, அவன் தாண்டா தமிழன். என் மையன் நல்லா இருக்கானா, சித்தியே கொண்டு வந்து எனக்கு கட்டி வைக்கணும்னு சொன்னேன் பாரு. ஐயோ சித்தி போடாதீங்க சித்தப்பா. கருப்பா ஏண்டா இதுக்கு என்னடா அடி அடிக்கிற? வெதனில் அடி ஏண்டா? சித்தி வந்துட்டாங்களா? ஆஹா சித்தப்பா, இன்னொருத்தன் வாக்கப்பட்டு என்கிட்ட வந்து அந்த கப்ளிங்கை காட்டணும்னு சொன்னவர். இவதாண்டா ஒரிஜினல் ஸ்கின் கப்ளிங். சித்தப்பா, எங்க சித்தி தாய் இல்லாம வளர்ந்தது. அடுக்கு மல்லிகை ஆள் துடுக்கிது, தொட்டா போதும். எங்கடா அந்த கப்ளிங்கடா? சொற்கலகம் முன்னால் வரும் அடிமைனவே மொய்னவே மைனவே பள்ளி கோடம் போகலாம் புஸ்தகத்தை மங்கலாமா. அவங்கள எதிர்த்து பாட சொல்லுங்க மயனே. சித்தப்பா அந்த பாட்டு பாடாதீங்க, அம்மானே ஒரு மாதிரி பிடிக்கிறாங்க. அப்ப நீங்க 2 பேரும் இது பண்ணுங்க, நான் வளகாப்புக்கு வரேன். முருகாட்ட கட்டாயம் என்ன பாட சொல்ல சித்திய. சித்தி பாடுங்க. போடா, கொஞ்சம் கூட உனக்கு மனசே இல்லை. ஏன் சித்தி? உங்க சித்தப்பா செம்மணி கணேச மாதிரி இருந்தாரு. கடைசியில் இப்படி குரங்கு ஓனையா மாதிரி இருக்கேன். உனக்கு போய் இப்படி என்னை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ தனியா ஒத்தையில இருக்க முடியாதுன்னா சித்தி. ஏன் ஊதாங்குலைய பக்கத்துல போட்டுக்கிற சொல்லு. ஊதாங்குழாய பக்கத்துல போட்டுக்கலாம், அதுல ஓட்டை இருக்கு, உப்பு பூண்டு ஊதுணுமே. இந்த சித்தி வாய்ஸ் எங்கனையே கேட்டிருக்கானப்பா. என்கிட்ட கேசரியும் உளுந்த விட மொச்சப்பயிறு மேலூர் பஸ் ஸ்டாண்டு கேட்குற மாதிரியே இருக்காளே. இவரதே அமுக்குறாரா? அமுக்குற சித்தி நிலா காயுது, காய்ச்சிச்சுன்னா அடிட்டு போய் ரைஸ் மில்ல அரைங்கடா. ஏன்டா கொடுக்குறது காயுது மிளகா காயுதுன்னு கப்ளிங் பண்ணிட்டேன். தென்றல் வந்து என்னை தொடம்போது என்ன மயிரனோ சித்தப்பா ஓடி போய் 108க்கு போன அடி பாய். ஏன் சித்தப்பா? சித்தப்பாவுக்கு பொழைக்கிற கடைசி தம்பி நான் 100 நாளை கூட பாத்துக்கிறேன்ப்பா, எனக்கு வேணாம் கல்யாணம். சித்தி சித்தி ஐயா சித்தி பணியார குழியை மூட சொல்லுப்பா, ஏன்னா வேகாது மூடி. இன்னும் எனக்கு 2 வருஷத்துக்கு பொம்பளை ஆசையே வராதடா. எந்த காட்டு முண்டையோ கம்மாயில் அட்டை வளர்க்குற முண்டை மாதிரி இருக்காயாண்டா. இல்லை அது என்னடா தலையில் அரட்டாள மாதிரி இருக்கு. என்னடா உங்களை பார்க்கறதுக்காண்டி பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாங்க இங்க. ஏழை நீங்க இந்த ஊரை தாண்ட முடியாதா கிட்ட போயிட்டு செத்து போயிட்டு வரேன், கல்யாணம் வேணாம். சித்தி ஏண்டா மாப்பிள்ளைய எங்கே தேடி வச்சு? எங்கேயும் தடவைனா உங்கள்கிட்ட தேடி தேடி வெட்டாம மாட்டேன். சித்தப்பா சித்தப்பா நீங்க 2 எனக்கு அதுக்கு வரலப்பா, என்னால பொங்குதுப்பா. இருப்பா உங்க சித்தி ஆளு சித்தாலா இருக்கா, மடு மொழிக்குது. மானம் கட்டு மகிழ் பூத்து போயிடும். ஒழுங்கா மரியாதை பேசிக்கணும்னா ஏதோ அது என்னடா மசுறு நல்லா மாதிரி. ஆஹா பொட்டை பாரு, எவன் கொடுக்க கூடிய கிடக்க 87 ஒட்டு வச்சிருக்க கண்டாளி மலை. எந்த மயனும் செய்யாத வேலையை நான் செய்யறேன். நீ மயனா இருந்தா தானே உனக்கு கப்ப புழக்கினேன். போடா சித்தப்பா நான் சேர்த்து வச்சுட்டு போயிடுறேன் சித்தப்பா. ஐயா சேர்த்தா நீ இருக்க முடியாதப்பா, கொலக்கேஸ் உன் மேல வந்துருங்கப்பா. தும்பிட்டேன், குடும்பம் முளைச்சது கஷ்டம்.
வா. உங்க பேர் என்ன? பொம்பளை. அப்ப அது பேரு தும்மல். தும்மல் தும்மல். இங்க வா. இதை மூடுத்தா, மாட்டு தடத்தை மூடு. இதை வேற வச்சு தர நாசமா போக. ஏற்கனவே புலங்கன முட்டை தானே, என்ன வைக்கான் என்ன வைக்கான். மயனே அவன் சித்தியை கூட்டு வாப்பா. மயனே உங்க சித்தி இதை அயன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கா. ஏண்டி நாட்டில் எந்த பொம்பளையாவது உள்பாடைக்கு பதிலாக கேசரி பவுடர் கவரை கட்டிட்டு வருவாளா? அந்த கேசரி பவுடர் கவர். ஐயோ சித்தப்பா, எங்க சித்தி எங்க? சித்தி முழுகாம இருந்துச்சு, ஸ்கேன் எடுக்க போயிருக்கு. எங்க அம்மா மாசமா இருக்கா? ஓடா டேய், போய் எழுந்துடா. செய்யா அருகில் வா. என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? கொஞ்ச ஏன் நேரம் வேர்த்திருக்கு? என்ன பண்ணீங்க? யாரு கூட இல்ல சித்தப்பா, சித்தி வாந்தி எடுக்கிறாங்க சித்தப்பா. ஏ போடா, ரொம்ப நடிக்காதீடா. சித்தியா? யார் அது? யார் சித்தி? வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூட்டம் போடுறதுக்காக விறகு அள்ளிட்டு வந்தேன். அதான் வேர்த்திருக்கேன் என் கண்ணே. இல்லையே, ஏதோ மேல ஒரு மாதிரி வாடை வருது. கத்தால வாடை வரும். யாரு? எதுவும் கட்டி பிடிச்சிங்களா? ஓமத்திர கம்பெனிலேருந்து செக்கப்புக்கு வந்திருந்தாங்க. எனக்கு தெரியும், சரியா? என்னை தவிர நீங்க வேற யாரையும் சீண்டி கூட பார்க்க மாட்டீங்கன்னு. சீண்டி பார்க்கலாம்னு என்னை ஒரு குடும்பம் நோண்டி பார்க்க வந்துட்டாங்க. யாரு? ஒருத்தையும் பீரோல் மாதிரி இருந்தியா, அவங்க சித்தியா. சித்தியா? சித்தி பார்த்தா கச்சக்கருவாடு வாடை வர்றது கண்டாலி மக, எந்த பொம்பளையும் தெரியல. அதான் உங்க மேல கருவாடு வாடை வருதா? செய்யா, உனக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். கடைசியில் என் சாவியை துருப்பிடிக்க வச்சுருவாங்க போல். உன் மேலே வேற முள்ளா குத்துது, என்ன கந்தாது. இன்னிலிருந்து நான் அண்ணனாக போறேன். எங்க சித்தி மாசமா இருக்காங்க. சித்தி மாசமா இருக்காங்களா? யாரு சித்தி? சித்தி ஆயிரந்தே இருந்தாலும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு யாரா இருந்தாலும் ஒரு வாழ்க்கை கொடுக்கறது நான் புண்ணியமா நினைக்கிறேன். ஆஹா. ஆனா இங்க வாடா. செய்யா, உன்னை ஆளை ஒரு நாள் பார்க்கணும், உன் அழகை ஒரு நாள் பார்க்கணும். சித்தப்பா, எங்க சித்திக்கு துரோகம் பண்ணாதீங்க சித்தப்பா. இந்த டைலாக்ல நீ இல்லைப்பா, வசனம் கூட பேச விடாமல் கெடுத்து விட்டுருவேன். இந்த ஊர் பொம்பளை அழுவுற நாளைக்கு இந்த தாய் வாசலுக்கு, ஆத்தா வாசலுக்கு வந்தேன்னா எம்கேரோடைய இளையவடியா வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. நீ எம்கேரோடைய இளையவடியா, இவதே உங்க அக்கா தேன்றாட்டு தேவடியா. என்ன தேவடியா? என்னது இது? இது என்னது? எது ஆத்தா? அந்த அரும்பாறைய மூடுத்தா. அது என்ன வித்தியாசமா இப்படி இருக்கு? சித்தி சண்டை போடக்கூடாது. அடே தொப்புலே இல்லாத பொம்பளை என்னை தாண்டா. ஏன் முன்னாடி அவளை எப்படி எல்லாம் கட்டி பிடிக்கிறேன்? அவளை போய் கட்டி பிடிக்கிற, என்னை கட்டிய பிடிக்கல. என்னை ஒரு நாளாவது இப்படி கட்டி பிடிச்சிருப்பியா? அவளை மட்டும் கட்டி பிடிக்கிற. என்னை கட்டிய பிடிக்கலன்னா உன் கட்டிய பிடிக்கட்டு. கட்டியே இல்லடி. கற்பகம் சண்டை போடாத. என்ன சண்டை விட போடா. சித்தி, நான் அப்பாவுக்கு எங்க போவேன்? அப்பாவை போய் ஒண்ணு அதுலயே மிதிச்சு போடுவேன். கற்பகம் கீழடா தூக்காதா. அங்க இருந்து வந்துட்டா என்னையும் பாரு, என் வீட்டு இது சித்தப்பா, சித்தி என்னமோ சொல்ல வராங்க. நீ கைய வாயில வைக்கிற மாதிரி வைக்கிற, அவன் வாயில முட்டை கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். சண்டை வேணா, ஜெய்யோ சண்டை வேணும். என்னைய செய்ய கற்பு எல்லாம் ஒண்ணு கொல்ல பாக்குற. பாத்தியா? என் புருஷன் என்னைய செய்ய உன்னைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ சித்தி, சித்தப்பாவை திட்டாதீங்க. எனக்கு என்னடி, என் தம்புக்கு 7 தாரம் 8 தாரம் கட்ட வேண்டி. அருமை பிடிச்ச முண்டை எச்சு. ஏன் கையை பிடிச்சி பார்த்துட்டு ஆளுகிற? ஏன் முதல்ல கைய பிடிச்ச வர கட்டையா இருக்குமே.
என்னடி நல்லா புது புது இருக்குடி வாரி. இப்ப லொலலோன்னு வந்து ஸ்டார் போட்டு உறிஞ்சு எடுத்துட்டியாடி. நான் இல்லடி நீ தாண்டி. நானா? நீ தான் அந்த வேலையெல்லாம் பாப்ப. நான் அந்த வேலையை பார்த்திருக்கேன். நீ தான் எப்போதும் இதுலயே வச்சுக்கிற. உலகத்துல 1ஆம் நம்பர் அவதாரி பேடிவே. சித்தப்பாவை திட்டாதீங்க சித்தி. ஏயா உனக்கு இந்த கெட்ட பேர்லாம் தேவையா? இந்த முண்டைய கல்யாணம் பண்ணி இவனை கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்க. 10 ரூபா என் குச்சிக்காரி பேல. இவன் என் காலலுக்கு வருவாளாடா காலல. அத்தி பனியார கொஞ்சம் எங்க சித்தி அழுதெல்லாம் ஒரு நாளும் பார்த்ததில்ல. நீங்க தேம்பி தேம்பி அழுகுது. ஒப்பு வச்சது சரிதான். எந்த பொண்டாட்டி புருஷனை பெத்தையாம் பிறந்தான் செய்யா அடிச்சுக்கிறாத. நான் தெரியாம தான் புருஷன் ஏன் புருஷன் நீ என்ன மனுஷன்? அம்மா அம்மா அவ புருஷனே நீயே உங்க ரெண்டு பேரும் தொட்டது வந்து எனக்கு அரிக்குது. அரிக்காத ஐயோ என் சித்தப்பா குடும்பம் நடுத்தர நிக்குது. அது என்ன இப்படி இருக்கு? என்னடா வீடு காலி பண்ண போகும்போது பீரோல சுத்துற மாதிரி சுத்துற. மாமா மாமா ஒரே ஒரு நிமிஷம். தேவாங்க பாத்திருக்கீங்களா? அது மூஞ்சி எல்லாம் சரி. ஐயோ சித்தி பாவட தெரியுது. என்னடா இளங்குடி அள்ளிட்டு போறது. ஏப்பா உங்க பொண்டாட்டிக்கு என் குடும்பம் சிரிப்பா சிரிச்சு இந்த பையன் சிரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஐயோ எங்க சித்தப்பா குடும்பம் நடுத்தர நிக்குது. தெரியாம தான் கேக்குறேன். என் ட்ரெயின் ரோட்ல நிக்கவா அடி வாங்கி சாகிறதுக்கா? அதையும் பார்த்து உனக்கு மூடு வருது பாரு. கருமம் இரு ஜெயா. அதுக்கு என்னமோ கொப்பளம் வந்து உன்னைய ஏன் கட்டி வச்சது நான் வரைக்கும் என்னுடைய மனைவியின் வெளி உலகத்துக்கு நான் காட்டல தெரியுமா? காட்டின சொந்தக்காரையும் பூரா என் பங்காளி பூரா உன்னை தேடி வருவேன். அதை ஏன் வீட்டிலேயே வச்சுருக்கேன் தெரியுமா? கவர்மெண்ட்டில் லோனு ஒரு 80 லட்சம் வாங்கியிருக்கேன் அன்பாளையத்துக்காக. இது வரைக்கும் லோனுக்கானே வரவே இல்லை. ஏன் வரல? வாசப்படிக்கு முன்னாடி இப்படி இருக்கும். அது கரண்ட் பில்லே கட்டலை 8 வருஷமா. டிஸ்டி பொம்மையாவா? கரண்ட் பில்லு குறிக்க வந்து மீட்டரை காமின்னு இருக்கேன். இது அவன் என்னாச்சு இருக்கானா இல்லையா? அப்புறம் எப்படி எங்க சித்தி மாசம் ஆச்சு? இது என்னடி இது கர்மம்? அந்த வாங்குற கம்பு அங்கிட்டு கொண்டு போத்தா தங்கச்சி. அது மூஞ்சிக்கு ஜாக்கெட். என் தங்கச்சி என்ன கால கொடுமையில வருதோ. பாட்டு மறந்துச்சியா? தங்கச்சி என்ன பாட்டு? சிஞ்சின்னா கடிச்சு நக்கு நா கடிச்சு சிஞ்சின்னா கடிச்சுண்டா பச்சரிசி
சொன்னேன். இதுதான் உங்களுக்கு கிடைச்ச நாத்துனா. கிடைச்ச நாத்துல எப்படி நாத்துனா? இவங்க நாத்துனாலும் எனக்கு தெரியும். இவங்க எதை பார்த்து ஆசை வச்சீங்க? நான் எப்படி நாத்துனான்டா, இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். என்னத்தை ஏத்துனீங்க? கர்ணக்கிழங்கு கூட ஏத்துனார். சித்தி எனக்கு தெரியாம சித்தப்பா எப்ப வீட்டுக்கு வந்தாரு? சாக்கி ஏத்திட்டு வந்தேன் வேலை மயிரப்பால். அண்ணா இவங்க மாசமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். வளகாப்பு யார் போடுறது? இருத்தா நீ ஏன் முந்துற? நக்கடி, 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 நக்கடி. 8 ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் எடுக்க போனேன். ஸ்கேன் எடுக்கிற 3 பேர் செத்து போனேன். அது வயத்துக்குள்ள என்னமோ கண்ணுங்கிறேன்னு போட்டு காணு கிடக்குன்ட்டாங்க. அது என்னன்னு தெரியல. குழந்தை பிறக்க உனக்கு மருமையை பிறக்க போறேன். 3 பேரும் குழந்தை பிறக்க காட்டியுமே செத்து போயிட்டா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அவன் வளர்ப்பேன் அந்த கடமாடு. அவ சித்தி முகரைய பார்த்தா தேன்றாட்ட கிளச்சி விட்டது மாதிரி ஒரு சித்தப்பா சித்திக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுக்க சித்தப்பா. முதல் நான் கொடுத்த காசை கொடுங்கடா 2 பேரும். எப்படித்தான் நீங்க அப்படி அவங்கள இதை பார்த்துட்டேன். ஏதோ புடவைய பார்த்து என்ன